SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/12/2023 மார்கழி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள் இனிதாக முடியக்கூடிய அமைப்பு. மனதில் ஒரு நிறைவும் தெளிவும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பண வரவு நிச்சயமாக சந்தோஷத்தை தரும். பல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மற்ற விஷயங்கள் அனுகூலம். கலைத்துறையினர்களுக்கு மற்றும் சினிமா துறையின் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். புதிய தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த துறையினர்களுக்கு அதற்கு உண்டான நல்ல ஆதரவு கிடைக்கும். டக்கென்று உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல செய்தி மனதில் ஒரு பெரிய நிறைவேறுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் படிப்படியாக குறைவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக குறையும். ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். இடமாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்கென்று மாறும். இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். இதற்காக பண அமைப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது எப்படி கிடைக்கிறதோ கிடைக்கும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். பெற்றோருடன் மனமிட்டு பேசுங்கள். உங்களுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு உங்கள் விஷயத்தில் நன்மைகள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் வியாபாரத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அந்த சந்திராஷ்டத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விருப்பது வாங்குவது டக்கென்று முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. குடும்ப விஷயத்திற்காக பண தேவைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் சென்று விட்டு வருவது ஏற்றத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதற்றம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகமான அமைப்பை தரும். தான் தோன்றித்தனமாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும்.
எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் அனுசரணையாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகம். பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றவாறு சில சமயத்தில் கோபமாக பேசினாலும் அதற்காக நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அது உங்கள் மீது கொண்ட பாசத்தினால் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். உறவு, நட்பு, மனித விஷயத்தில் மற்ற விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறுவதற்குண்டான அமைப்பு. உறவினர் மத்தியில் இருந்த பாராமுகங்கள் மாறும். நட்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பயணங்கள் திடீரென்று அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கொடுத்த பாக்கி குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றுறதுக்கு இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். படிப்பு விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.